கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. ஸோ உங்கள் அனைவரையும் இந்த மாதிரி இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக ஆண்டவர் சந்திக்கும்படியான இந்த கிருபை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு தனிப்பட்ட விதத்தில் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த 500 யூத் ரேலி 500 வாலிபர்களை எழுப்புற இந்த திட்டத்தில் ஆண்டவர் கடந்த வருஷங்கள்ல அவர் ஒரு பாதையில நம்மளை நடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். ஸோ இனிஷியலா நம்ம ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினைத்தோம். ஸோ மீட்டிங்கோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைத்தேன். ஒரு மீட்டிங் மாத்திரம் வச்சு நம்ம நடத்தி முடிச்சிடணும் அப்படின்றதான் என்னோட இனிஷியல் பிளானா இருந்தது. ஆனாலும் ஒரு 500 பேரை நம்ம எழுப்பணும் அப்படின்னா வெறும் மீட்டிங் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்ற ஆண்டவர் அநேக காரியங்களை நம்மளுக்கு படிப்பித்து கொண்டே இருந்தார், நம்மளை டீச் பண்ணிட்டே இருந்தார். ஒரு யூத்தை இன்னைக்கு ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டோடைய ராஜ்யத்திற்காக சுவிசேஷத்திற்காக வைராக்கியமா நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஆலோசனை நான் தரேன், அதன்படி நீங்க செய்யணும் அப்படின்னா தான் ஆண்டோடைய திட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை தந்து நடத்தி கொண்டு வருகிறார். ஸோ அதனால இன்னைக்கு இந்த மெசேஜ் நான் ஒரு 45 மினிட்ஸ் நான் எடுப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு 40 மினிட்ஸ் நான் எடுப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். அதை தொடர்ந்து இந்த ஊழிய திட்டத்தை குறித்ததான சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ தட் நீங்க எல்லாரும் இந்த தரிசனத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதை தொடர்ந்து ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இந்த நடக்க இருக்கிற இந்த கூடுகையை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரணும் அப்படின்னு சொல்லி, இது ப்ரோக்ராம் இஸ் நாட் ஆல் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் முதலே அதை நம்மளுக்கு பிரேக் போட்டுட்டார். ஸோ யூ ஷுட் நாட் கோ ப்ரோக்ராம் ஓரியன்டட், யூ ஷுட் கோ இண்டிவிஜுவல் ஓரியன்டட். தனிப்பட்ட ஒவ்வொரு நபரையும் நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த இணைப்புல இந்த திட்டத்துல கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீ வாரி இறைக்க வேண்டி இருக்கதும், அப்படின்னாதான் நீ இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஒரு பங்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாக நம்மளுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறார். ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் இந்த சாட்டர்டே மீட்டிங்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களில் சில பேர் ரெகுலரா வர்றீங்க, சில பேர் அப்பப்போ வர்றீங்க, சில பேர் யூடியூப்ல பாக்குறீங்க. வாட் எவர், we encourage you to be regular so that ஆண்டவர் செய்யற காரியத்தை குறித்ததான இன்னும் அதிக தெளிவுகள் நம்மளுக்கு கிடைக்கிறதற்கு ஏதுவா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, evangelism at any cost. எப்படியாவது சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி, எப்படி ஆகிலும் சுவிசேஷம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வார், எப்படியாவது சிலரை நான் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். evangelism at any cost. ஸோ இந்த பின்வாங்கி போன ஒரு உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு சுவிசேஷ அந்த பாரம் நிறைந்த நபர்களைத்தான் ஆண்டவர் கடைசி நாட்கள்ல அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு நபராகத்தான் நீங்களும் நானும் இருக்கணும். நம்மளுடைய அந்த அக்கினியினுடைய அந்த எண்ணெய் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சுவிசேஷ வாஞ்சை அப்படின்னு சொல்லுகிற அந்த எண்ணெயால நம்ம எரிந்து கொண்டே இருக்கணும். உடைய பிரகாசம் அப்படி அந்த சுவிசேஷத்தின் பிரகாசம் காணப்படணும். ஆண்டவரே உங்களை பத்தி நான் சொல்லணுமே, ஆண்டவரே உடைய அன்பை அந்த நபருக்கு நான் எப்படியாச்சும் சொல்லிடணுமே, ஆண்டவரே அறியப்படாத இடங்களுக்கு அவனுடைய சுவிசேஷம் எப்படியாச்சும் போய் சேர்ந்துடணுமே அப்படின்னு சொல்ற அந்த சுவிசேஷ தாகம், நற்செய்தி தாகம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ நம்ம பார்க்கலாம், எவாஞ்சலிசம் அப்படின்னா அந்த ரூட் வேர்ட் எங்க இருந்து வருது அப்படின்னா, the root meaning of this word is simply good news. இவாஞ்சல் அப்படின்ற ஒரு கிரேக்க பதத்திலிருந்து அது வருகிறது. அப்படின்னா என்னன்னா, நற்செய்தி, சுவிசேஷம், நல்ல செய்தி அப்படின்னு தான் அர்த்தம். வெரி சிம்பிள். இவாஞ்சல் அப்படின்னா காஸ்பல். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு பதம். காஸ்பல், எவாஞ்சலிசம் அப்படின்றது சுவிசேஷம், நற்செய்தி. சுவிசேஷம்னா என்ன அப்படின்றப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து மனுக்குல பாவத்திற்காக மரித்து பாவத்தின் பரிகாரத்தை உண்டு பண்ணிவிட்டார். ஏற்கனவே அவர் இந்த பாவத்துல செத்து கொண்டிருக்கிற உலகத்துக்காக அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து உலகத்தை மீட்டு கொண்டார். அவர் இந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார். தம்முடைய ஜீவனை கொடுத்து ஆண்டவர் நம்மளுக்காக இறந்து 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்து நம்மளுக்காக இந்த ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்மளுக்காகனா இந்த மனுக்குலத்திற்காக, எல்லாருக்கும், எங்க சொந்தக்காரங்களுக்காக, என் கூட இருக்கிறவங்களுக்காக, என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, என்னுடைய எய்த்த வீட்டுக்காரங்களுக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக, நான் ரோட்ல பாக்குற அனைவருக்காக, நான் பஸ்ல பாக்குற அனைவருக்காக, என் கூட பிரயாணம் பண்ணுகிற அனைவருக்காக ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை சம்பாதிச்சு வச்சுட்டார். இப்ப அந்த முடிந்து போன ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறவன் அவன் நித்திய ஜீவனை பெறுவான். விசுவாசிக்கிறவன், அவ்வளவுதான். முடிந்த ஒரு காரியம். கிறிஸ்தவத்துக்கும் மித்த சமயங்களுக்கும், மித்த மதங்களுக்கும், மித்த ரிலிஜனுக்குள்ள பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நமது முடிந்த ஒரு காரியம், இட்ஸ் finished, முடிஞ்சிச்சு. சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த சாரம் என்ன என்று சொன்னால், ரட்சிப்பினுடைய அந்த சாரம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் நம்மளுக்காக ரட்சிப்பை சம்பாதித்து விட்டார். எல்லாருக்கும் நித்தியத்தை அவர் சம்பாதித்துட்டார். அத மித்தவங்க ஜஸ்ட் பிலீவ் பண்ணணும். அந்த பிலீவ் பண்றதுக்காக சொல்ற ஒரு கனெக்டர்ஸ் தான் தேவை. ஆண்டவர் முடித்துட்டார். ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, அவனுக்கு தெரியாம இருக்குது, அவனுக்கு சொல்லணும். அது மாத்திரம்தான். இதைத்தான் யோவான் 3:36 நம்ம வாசிக்கிறோம். குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்ப குமாரனை விசுவாசிக்கிறவன் எப்படியாச்சும் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நேராக ஒரு நபரை நடத்திவிட்டால் அவனுக்கு நித்தியம் உண்டாகிவிடும். ஏன் ஐயா இவாஞ்சலிசம் அட் எனி காஸ்ட்னு சொல்றீங்க? என்ன சுவிசேஷம் அட் எனி காஸ்ட், எப்படியாவது சுவிசேஷம்ன்ற வார்த்தை ஏன் சொல்லணும்? யார் சொல்லணும்? இது வெறும் ஊழியக்காரங்க சொன்னா போதாதா? அதுக்குன்னு மிஷனரிஸ் இருக்கிறாங்க, அதுக்குன்னு பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ரெவரண்ட் இருக்கிறாங்க, அவங்க சொன்னா போதாதா? நான் மத்திய 28 ஆண்டவர் யாருக்கு இந்த கட்டளை கொடுக்கிறார்? தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை பின்பற்றி வந்தவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த கட்டளை கொடுக்கிறார். பிரதான ஆணை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கிரேட் கமிஷன் அப்படின்னு இதுக்கு பேர். எதுக்காக அதுக்கு பேர் கிரேட் கமிஷன் அப்படின்னா, பிரதான ஆணை அப்படின்னா ஆண்டவர் போறதுக்கு முன்னாடி சொல்றார். அவர் பரலோகத்திற்கு போறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி சொல்றார். 18, 19, 20 நான் வாசிக்கிறேன். மத்திய 28, 18, 19, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் ஃபைனல் ஒரு பேங்க்ல முடிக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் முடிகிறது, பட் நம்மளுடைய வேலை ஆரம்பிக்கிறது. அவர் விட்டு சென்ற வேலையை தான் நாம செய்யறோம். இவாஞ்சலிசம் அட் எனி காஸ்ட். ஏன் எனி காஸ்ட்? யார் இதை ப்ரீச் பண்ணணும் அப்படின்னா, வெறும் ஃபுல் டைமர்ஸ் மட்டும் நம்ம ப்ரீச் பண்ணா போதாது. ஒரு தேவனுடைய மனுஷன் ஜான் மாட் அப்படியா சொல்லுகிறார், the whole church should be mobilized to preach the whole gospel to the whole world. முழு சுவிசேஷத்தையும் முழு உலகிற்கும் முழு சபையும் சொல்ல வேண்டும். ஃபுல் காஸ்பல், முழு சுவிசேஷத்தை முழு உலகிற்கும் முழு சபையும் சொல்ல வேண்டும். அதுதான் இன்னைக்கு தேவை. கடைசி கால எழுப்புதல் சொல்லி எத்தனையோ ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஜபத்தின் விளைவுதான் 500 யூத் ரேலின்றதை மறந்துடாதீங்க. அந்த எழுப்புதல் விளைவு அதான் நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க இன்னும் செய்ய போற காரியம் மிகவும் பெரிதா இருக்கும். நீங்க செய்ய போற காரியம், ஆண்டவர் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். God will work through you. ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்வார். நிறைய பேரோட லைஃப்ல புஷ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறார். எப்பதான் புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இது ஒரு மீட்டிங்கோட முடியாதுப்பா, அவளை நீ உருவாக்கணும்.
நான் உருவாக்க நீ எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இங்க யாரும் லீடர் கிடையாது. God will do wonders. God will work through you. ஆண்டவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்வார். எங்களுடைய பணி எல்லாம் ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு, பரிசுத்தாவியான கிரியை செய்யறதுக்கு ஒரு சேனலை உண்டு பண்ணணும். அவ்வளவுதான். சேனல்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். ஏன் ஐயா இந்த எவாஞ்சலிசம் அட் எனி காஸ்ட் ஒரு 5 காரியங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய சத்தியங்கள் ஒருவேளை இது தெரிந்ததா இருக்கலாம், சிலது புதுசா இருக்கலாம், வாட் எவர், சிலது ரிமைண்டடா இருக்கலாம். ஆனா நம்ம இதை கேட்கிறப்ப மறுபடியும் நான் சொன்னேன் அல்லவா, நம்மளுடைய அந்த எரிகிற அக்கினியினுடைய எண்ணெய் அது சுவிசேஷ எண்ணெயா இருக்கணும். அடிக்கடி 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 நம்மளை புதுப்பித்து கொண்டு அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். முதல் காரியம், ஏன் சுவிசேஷம் அட் எனி காஸ்ட், இவாஞ்சலிசம் அட் எனி காஸ்ட், எப்படியாகிலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, நரகம் பரலோகம் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு இடம். பிகாஸ் hell and heaven are real. உண்மையான ஒரு இடம். வேதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 70 இடங்கள்ல நரகத்தை பத்தி பேசுகிறார், போதிக்கிறார். இன்னைக்கு நரகம் ஒரு இமேஜினரி பிளேஸ் தான், ஆண்டவர் இல்லாத ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லி போதிக்கிறத நான் பார்க்கிறேன். இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த நித்திய அந்த பயங்கரத்தை குறைக்கிற எந்த ஒரு சத்தியத்தையும் நீங்க கேள்வி எழுப்பணும். பாவத்தின் அகோரத்தை குறைக்கிற சத்தியங்கள் இன்னைக்கு மிதமிஞ்சிய கிருபை கொள்கைக்காரர்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, பாவத்தோடு கூட நீ கம்யூனியன் எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நித்திய ஆக்கினியை குறித்ததான பயமே இன்னைக்கு இல்லை. அப்ப நித்திய ஆக்கினியை குறித்ததான பயம் இல்லாத பட்சத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. அதான் இந்த கடைசி காலத்துல பிசாசு தன்னுடைய காலம் குறியது என்று எண்ணி அவன் வெகுவாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கிரியை அதிகமானாலும் சத்ரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் தாமே கொடி பிடிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் உங்களையும் என்னையும் எழுப்புகிறார். நரகம் இட்ஸ் அ ரியல் பிளேஸ் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. நரகத்தை குறித்து நம்ம சொல்லணும்னா பெரிய ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்துடலாம். பாருங்க, வசனம் எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. அக்கினி கந்தகமும் நிறைந்த ஒரு இடம், கொடுமை நிறைந்த ஒரு இடம், டார்மெண்ட், பிளேஸ் ஆஃப் டார்மெண்ட், அழுகை நிறைந்த இடம், பட்கடிப்பு நிறைந்த இடம், புலம்புதல் நிறைந்த இடம் தான் பட்கடிப்பு. நித்திய ஆக்கினி என்று சொல்லப்படுகிறது. தட்ஸ் நாட் a temporal thing. இன்னைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி கிடையாது. சுவிசேஷத்தினுடைய அந்த ஆழத்தை குறித்து புரிந்து கொள்வதற்கு நரகத்தை குறித்த பயங்கரம் உங்களுக்கு எனக்கும் வேணும். ராவனில் இப்படி சொன்னார், நீ பரலோக தரிசனத்தை பார்ப்பதை பார்க்கிலும் நரகத்தை குறித்த ஒரு தரிசனத்தை பார்த்தால் நீ சுவிசேஷத்தினுடைய அந்த விலை மதிப்பை உணர்ந்து கொள்ள முடியும். We all need a vision of hell. நரகம். லூக்கா 16வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்கள் நான் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த நரகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கிளிம்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். பணக்காரன் ஒருத்தன் இறந்து போறான், ஒரு தரித்திரனும் மரித்து போகிறான். 2 பேரும் இறந்து போறாங்க, ஒரே நேரத்துல இறந்து போறாங்க. 2 பேரும் நித்தியத்துக்கு போறாங்க. ஒருத்தன் பாதாளத்துக்கு போறான், இன்னொருத்தன் பரலோகத்துக்கு போறான். நரகத்தை குறித்ததான சில காரியங்களை இங்க நம்ம பார்க்க முடியும். 23வது வசனம் நீங்க பாருங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமின் மடியிலே லாசருவையும் கண்டான். பார்க்க முடியும். நரகத்திலிருந்து பரலோகத்தை பார்க்க முடியும். ஏன் பிசாசத்தை காமிக்கிறான் அப்படின்னா, அப்படின்னாதான் அந்த இழந்து போன அந்த சந்தர்ப்பங்களை குறித்து அந்த ஆத்மா அங்கலாய்க்க, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே. அப்ப பரலோகத்திலிருந்து நரகத்தை இங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்களேன். நான் நண்பர்களை நம்ம பார்ப்போம், ஐயோ அன்னைக்கு நான் சொல்லியிருக்கலாமே. நண்பன் என்னை குறித்து அவன் சொல்லுவான், இந்தியர்கள் சொல்லுவாங்க, ஏப்பா இந்திய கிறிஸ்தவர்களே சுவிசேஷத்தை அப்படியே வச்சுட்டீங்களேப்பா, சொல்லலையேப்பா. வட இந்தியாவுக்கு போய் நீ சொல்லலையே, யூபிக்கு போய் நீ சொல்லலையே, அப்படியே கட்டி வச்சுக்கிட்டீங்களே. என் குடும்பம், என் தேவைகள், என்னுடைய சொத்து நான் சேர்க்கணும், எனக்கு நேரம் கொடுக்க முடியாது, ஐயோ இதையே சொல்லி
என் நித்தியத்தை பாழாக்கி விட்டீர்களேன்னு சொல்லி எத்தனை பேர் அழுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. அந்த பயங்கரமான ஒரு நாள் உண்டு. லூக்கா 16:27 நீங்க பாருங்களேன். அப்பொழுது அவன் அப்படியே, தகப்பனே, எனக்கு 5 சகோதரரும் உண்டு. அதாவது அந்த ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே தெரியுது நரகத்துல இருக்கிறவனுக்கு. அப்ப இட்டர்னிட்டியில வந்து when we look back we know the relations. எல்லாருக்கும் தெரியும் யாரு சொந்தம் யாரு பந்தம். ஆண்டவர் கடைசி நியாயத்திற்கு அப்புறம் தான் எல்லாருடைய கண்ணீரையும் நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்றார். பரலோகத்திலேயே கண்ணீர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் கூட நரகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கூட நம்ம ஜெபிப்போமான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆண்டவரே, அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் ஏன் ஆண்டவர் நீங்க கொடுக்க கூடாது? லூக்கா 16:27 பாருங்க. அதான் பாஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா? லூக்கா 16:27 இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, அவன் வந்து ஜெபிக்கிறான். ஆங்கிலத்துல வந்து he prayed அப்படின்னு இருக்காது. அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரரும் உண்டு அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். நித்தியத்துல நிறைய பேரு அந்த இழந்து போன சந்தர்ப்பம், ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நித்தியத்துல நிறைய பேருக்கு பாரம் இருக்கும், ஆத்ம பாரம் இருக்கும். அதான் நான் சொன்னேன், நித்தியத்துல போய் ஆத்ம பாரப்படுறத பார்க்கல. இப்ப அந்த நரகத்தை நம்ம நினைத்து சிந்தித்து இப்ப நம்ம ஆத்ம பாரப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். ஆண்டவரே, நித்தியத்திற்காக நான் வாழ வேண்டும், நித்தியத்திற்காக வாழ வேண்டும். அப்போ பவுல் சொல்றான் ஒரு இடத்துல, நான் அதிக பேரை நான் ரட்சிக்கும்படி, அதிக நபர்களை ரட்சிக்கும்படி. He did not want to lose the opportunity. What is the opportunity? Life in itself is an opportunity. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையே சுவிசேஷத்தை நான் சொல்வதற்கு எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு சுவிசேஷத்திற்காக ஜனங்களை புஷ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு நாள் ஊழியத்துக்கு நான் தள்ள வேண்டியிருக்கு. ஆண்டவர் இந்த 500 யூத் எதுக்கு எழுப்புறார் தெரியுமா? அவருடைய ஆத்ம பாரத்தை ஊற்றுகிறார். ஆத்ம பாரத்தை ஊற்றுகிறார் தானாக. நானும் வரணும், இந்த சுவிசேஷத்தில் நான் இறையணும், இந்த எழுப்புதல்ல எனக்கு ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி தாகமா இருக்கிறவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சுவிசேஷ அக்கினியை நீ பெற்றுக்கொள் மகனே மகளே. இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே ஆண்டவர் உன்னை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ mighty Jesus, I pray, Lord Father, ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஐயா. இச்சைகளால நிறைய பேர் பிடிக்கப்பட்டு இந்த சுவிசேஷ அக்கினியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தினால அநேகர் பீடிக்கப்பட்டு, பண ஆசையினால எப்படியாச்சும் பெரிய ஆளாகணும், எப்படியாச்சும் நான் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி தங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். My beloved friends, don't lose this opportunity. ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், நான் இதை வீணடிக்க மாட்டேன். நெவர் எண்டிங் டார்மெண்ட். இன்னொரு முக்கியமான ஒரு இது என்ன தெரியுமா? மார்க் 9:48 நம்ம பார்க்கிறோம். அது முடியாத ஒரு காரியம். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். என்ன ஒரு பரிதாபம் பாருங்க. புழு சாவாமம்னா என்ன அர்த்தம்? அதாவது செத்து போன அந்த ஒரு உடம்புல புழு வந்து, அதாவது அந்த மேகட் இருக்கு இல்லையா, டெட் பாடிஸ் வந்து அப்படியே டீகம்போஸ் பண்ணும். இந்த மேகட்ஸ் வந்து சாகாதா? வாட் டஸ் இட் மீன்? அந்த டார்மெண்ட் வந்து, அதாவது இங்க இருக்கிற கார்ப்ஸ் இருக்கு இல்லையா, உலகத்துல இருக்கிற சரீரம் வந்து புழு கடிச்சு அப்படியே அது வந்து கரைஞ்சு போயிடும். நம்ம தீ எரிச்சோம்னா அப்படியே சாம்பலாயிரும். ஆனா நரக வேதனை எப்படிப்பட்டதா? அது அவியாது, அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும். அந்த ஆத்மா புலம்பிக் கொண்டே இருக்கும். ஐயோ நான் இழந்து போனேனே, ஐயோ நித்தியத்தை நான் இழந்து விட்டேனே, ஐயோ சுவிசேஷத்தை நான் கேட்கவில்லை, ஐயோ ஜெபிக்க நான் மறந்து போனேனே, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தை எல்லாம் இழந்து போனேன்னு சொல்லி அந்த ஆத்துமா அங்கலாய்த்துக் கொண்டே இருக்கும். கொஞ்சம் யோசிக்க முடியுதா? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து நீங்கள் அசட்டையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். சுவிசேஷம், இந்த ரட்சிப்புன்றது சாதாரணமான ஒரு காரியம் இருந்தா ஆண்டவர் வேற யாரையாச்சும் அனுப்பியிருப்பார். நம்முடைய குமாரனை அனுப்பணும்ன்றது அவசியம் இல்லை.
தூதர்களை கொண்டு என்னமாச்சு பண்ணிருக்கலாம், எத்தனை எமிசரிஸ் அனுப்பி பண்ணிருக்கலாம். ஆனா ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவாதி தேவனை, மகிமையின் அந்த ரூபியை அவ்வளவு கொடுமைப்படுத்தி கொன்னாதான் யார் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியும் அப்படின்னா எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு. ரட்சிப்பின் ஆழத்தை அறிந்தவர்கள் சுவிசேஷத்தின் வேகத்தை புரிவார்கள். ரட்சிப்பின் ஆழத்தை அறிந்தவர்கள் சுவிசேஷத்தின் வேகத்தை அவர்களால் உணர முடியும். A man who understood the depth of the salvation will push himself to the speed in evangelism. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, ஏன் evangelism at any cost, சுவிசேஷ அந்த அக்கினியம் எப்படியாச்சும் வேணும், எப்படி சொல்லணும். ஏன் அப்படின்னா, we have only one choice, only one life. ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. வாழ்வது ஒரு முறை தான். நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் மித்ததுலாம் ஆண்டு கொடுக்கிறார். பட் வாழ்க்கைக்கு மட்டும் ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறதே கிடையாது. லைஃப் இஸ் a gift from God. வாழ்க்கை என்பது ஆண்டவரிடமிருந்து பெற்ற ஈவு. The greatest thing in life is to know God and fulfill His purpose. இந்த உலகத்துல மிகவும் பெரியது என்னது? பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதா இல்ல, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது, அவரிடத்தில் நெருங்கி சேர்வதும், அவருடைய சித்தத்தை அறிந்து நிறைவேற்றுவதுமே. அது மட்டும்தான், அது மட்டும்தான், அது மட்டும்தான் லைஃபோட ஜேர்னிய. ஷேக்ஸ்பியர் இது அழகா சொல்லுவார், செகண்ட் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லி. அதாவது குழந்தையில இருந்து அப்படியே திருப்பி குழந்தை மாதிரி மாறுறதா. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு உங்களை மேப் பண்ணிக்கிடுங்க. ஃபைனல் யூத்ல நான் நினைக்கிறேன் நிறைய ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் இப்படி கொடுத்திருக்கிறார். வாட் எவர் நீங்க எந்த குரூப்பா இருந்தாலும் உங்களுக்கு நின்று எஞ்சி இருக்கிற நாட்கள் கொஞ்சம் இருக்குது. எத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்கள்ன்றது உங்களுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். நீங்க ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஜெபம் தான். சங்கீதக்காரனை போல நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். நாட்களை எண்ணுகிறாரே ஆண்டவரே, நான் எவ்வளவு வருஷம் நீங்க எனக்கு வச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதுப்பா. ஆண்டவரே, அந்த வருஷத்துல, ஆண்டவரே அந்த நாட்களில், ஆண்டவரே நான் உடைய சுத்தத்தை உணர்ந்தவனாய் நான் செயல்பட எனக்கு உதவிச்சேன். இன்னைக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம் தெரியுமா? எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம் தெரியுமா? எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றோம். மொபைல்ல எத்தனை டைம் போகுது, தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட்ஸ்ல எவ்வளவு டைம் போகுது. ஐயோ, இதுக்கெல்லாம் கணக்கெடுக்கும் நாள் வருதே, கணக்கெடுக்கும் நாள் வருதே. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளா, பொல்லாதவைகளா. அது மாத்திரமல்ல, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? பைபிள் கேட்கிற கேள்வி பாத்தீங்களா? எல்லாத்தையும் உலகத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, ஆனா என் ஆத்மாவனா விட்டுட்டேன் அப்படின்னா there's no gain. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச சத்தியங்கள் தான். Just God is reminding us. மூன்றாவதாக ஏன் சுவிசேஷம், evangelism at all cost அப்படின்னா, because we will be held accountable. ஏனெனில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சுவிசேஷ இந்த ஊழியத்துல நான் ஏன் அதிகமா என்னை ஈடுபடுத்த வேண்டும்? என்னால முயன்ற மட்டும் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், கமான் ஃபுல் டைம் மிஷனரியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து கேட்பார். நம்மளுக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்திருக்கார், நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், படிப்பு கொடுத்திருக்கிறார், நேரத்தை கொடுத்திருக்கிறார், தாளந்து கொடுத்திருக்கிறார், இதெல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்ப நம்மகிட்ட இருந்து அவர் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நிச்சயமா அது கேட்பார். தாளந்து குறித்து உங்களுக்கு இந்த ஓமை தெரியும் இல்லையா? 5 ஒரு மெசேஜ் கூட நீங்க கேட்டிருக்கிறீங்க. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. ஆண்டவர் ஒரு டைம்ல திருப்பி வர்றாரு இல்லையா? திருப்பி கேட்கிறார், நான் உன்கிட்ட கொடுத்தேன்லப்பா என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவர் திருப்பி கேட்பார் நம்மகிட்ட. நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? இதை வச்சு நீங்க என்ன பண்ண? நான் உனக்கு கொடுத்த டைம் இருக்குது, அதை வச்சு நீ என்ன பண்ண? நான் உனக்கு டேலண்ட் கொடுத்தேனே, அதை வச்சு நீ என்ன பண்ண? உனக்கு பணம் கொடுத்தேனே, என்ன பண்ண? வாலிபத்தை கொடுத்த ஆண்டவர். யூத் டைம் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, லவ் பண்ணது தப்பா, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது தப்பா, அதுவா இதுவா அப்படின்னு. எனக்கெல்லாம் ஏன் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, சரி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, வாலிபம் ஆண்டவருக்கானது. அந்த கிரீன் பீரியட் ஆண்டவருடைய சுவிசேஷ அக்னி நீ பெற்றுக்கொண்டு ஃபியரியா இருக்க வேண்டிய நீ ஒரு நபரோட ஓடிக்கிட்டு இருக்கிற.
10 வருஷம் முடிஞ்சா, 8 வருஷம் முடிஞ்சா, அப்புறம் அது ப்ராப்ளம் ஆகி அது ஆகி இதாகி அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்கு அது ஒரு இன்னொரு 2-3 வருஷம் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் மேரேஜ்ல அது ஒரு சொதப்படி ஆகி அதுக்கப்புறம் வந்து சேர்றதுக்கு நீ 35 வயசு ஆண்டவர் சுத்தத்தை அப்படின்னு. ஒருவேளை 30 வயசுக்காரங்க நீங்க தயவு செய்து குற்ற உணர்வு யாரும் வேண்டாம். நான் சின்ன ஏஜுக்காக முதல்ல பேசுறேன். சின்ன ஏஜுக்காரங்க நல்லா யோசிக்கிடுங்க. ஆண்டவரே, என் வாலிபம் உமக்குன்னு நீங்க சொல்லி கமிட் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய யங் பேஷனட் பிளட் எல்லாம் உமக்கு. ஆண்டவரே, உமக்காக நான் ஓடுவேன், உமக்காக நான் ஓடணும். 35 ஒருவேளை நீங்க நான் 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு, இட்ஸ் ஓகே. நீங்க குற்ற உணர்வு வேண்டாம். பட் எஞ்சின நாட்கள் ஆண்டவரே, இழந்து போனது எனக்கு ரத்தத்தினே நீங்க திருப்பி தந்துருங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிரு. ஆண்டவர் தந்துருவார். இழந்து போன எல்லா பிளஸிங்கும் டபுள் ஃபோல்டு உங்களுக்கு லேட்டர் இயர்ஸ்ல ஆண்டவர் கொடுத்துருவார். So don't develop a guilt conscious because of your age. Whatever you are, in whichever age group you are, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான் ஆண்டவர் சொல்றார். நம்ம we have to run. அது மாத்திரம் இல்ல, நம்ம சிலரை ஆண்டவர் வாட்ச்மேனா வைத்திருக்கிறார். வாட்ச்மேனா என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு? என்ன அப்படின்னா, பட்டயம் வருவது, அதாவது அந்த பிக்சர்ல பாருங்க, அவன் நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவன் மட்டும் முழிச்சிட்டு இருக்கிறான். அங்க பெரிய ஒரு ஆபத்து ஒண்ணு வந்து கொண்டிருது. அவன் மட்டும் பார்த்துட்டான். உடனே அவன் வந்து எல்லாத்தையும் அலர்ட் பண்றான், எக்கால ஓதுறான். ஆண்டவர் சொல்றாரு, காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரி கொல்லப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். அதாவது யாருக்காச்சும் கொடுக்க வேண்டிய வாணிங்க நம்ம கொடுக்காம விட்டுட்டோம்னா அந்த இரத்த பழி நம்மேல் சுமருமா. என்ன ஒரு பயங்கரம் பாருங்க. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், வாட்ச்மேனா வச்சிருக்கிறேன். ஆகையால், ரொம்ப கிளாசிக்கான செகண்ட் பார்ட் பாருங்க. ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. உங்களில் சிலர் ஆண்டவர் தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், வசன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். 7வது வசனத்தை நீங்க பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் வாயில இருந்து வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை எச்சரிக்க நம்ம ஆண்டவர் நம்மள சிலரை எழுப்புகிறார். Therefore, thou shalt hear the word at my mouth and warn them from me. பவர்ஃபுல்லான வார்த்தை பாருங்க. என்னுடைய வாயினால வார்த்தைகளை கேட்டு நீ எச்சரி. தீர்க்க தரிசன அழைப்பை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதத்துல உட்காரு, என் வசனத்தை நான் நிரப்ப போறேன், உன்னை என் வசனத்தால நிரப்ப போறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 500 யூத்ல நிறைய வசனத்தை வல்லமையாய் போதிக்கிறவர்கள், எழுப்புதல் வீரர்களை நான் எழுப்ப இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீசஸ். அவர்கள் ஜெபிக்காதபடி அநேக அந்த சிக்குதல் இல்லையா, அநேக வலைகள்ல சிக்கி கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர். 4வதாக இந்த சுவிசேஷ பணி எப்படியாவது ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் க்ளோஸ் டு காட்ஸ் ஹார்ட். தேவனுடைய இருதயத்துக்கு நெருக்கமான ஒன்று. தேவனுடைய அன்பு நெருக்கி ஏவுகிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்கள். ஒரே ஒரு குமாரன் ஆண்டவர் கொடுக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ஒருவராகிலும் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். ஒருவராகிலும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவருடைய அன்பை நம்ம சுமந்து செல்லுகிற ஒரு நபராயினை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பேஷனை நீங்க அணைச்சிடாதீங்க, இந்த சுவிசேஷ அக்கினியை நீங்க அணைச்சிடாதீங்க. வீடியோஸ், அதை கண்டது கழுத, என்டர்டைன்மெண்ட், அப்படி இப்படின்னு உலகம், பணம், இதெல்லாம் நம்ம போயிட்டே இருந்தோம்னா இந்த சுவிசேஷ அக்கினி அப்படியே குறைந்து கொண்டே இருக்கும். மனுஷகுமாரனை குறித்து ஆண்டவர் நம்ம என்ன வாசிக்கிற விதத்துல இழந்து போனதை தேடுவோம். ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடுகிற தேவனையா. டு சீக். இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்துக்கு வந்தார்? தேட வந்தார். தேடுகிற தேவன், ஆத்துமாக்களை தேடுகிற தேவன்.
இன்னைக்கு நம்ம தேடி தேடி சுவிசேஷத்தை சொல்லுகிற அந்த நபர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஆண்டவரே, அறியாத ஜனங்களிடத்துல நீ நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. 3 வகையான சுவிசேஷ பணிகளை குறித்து நான் ஏற்கனவே நம்ம போதிச்சிருக்கிறேன். எவாஞ்சலிசம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அது மாத்திரமல்ல, அவுட்ரீச் மினிஸ்ட்ரி போகணும். ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா 1-to-1 பார்க்ல தனியா உட்கார்ந்து சுவிசேஷத்தை சொல்றது, ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போய் உங்க சுவிசேஷத்தை சொல்றது, ஆண்டவரை பத்தி சொல்றது, ஒரு புக்கை கொடுத்துட்டு வர்றது. வீட்டுல இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வீடு வீடாக போய் நம்ம புக்ஸ், நம்ம காஸ்பல் புக்ஸ் நம்ம சேல் பண்ணலாம். எத்தனையோ மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் சேல் பண்றாங்க, அவங்கள ப்ரமோட் பண்றாங்க, அவங்க ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்றாங்க. நீங்க ஃப்ரீயா கொடுத்தாதான் கேட்பாங்க, நீங்க செல் பண்ணுங்க. பைபிள் வச்சிருக்கிறோம், நீங்க வாங்குறீங்களா? ஒரு 5 minutes எங்களுக்கு தர முடியுமா? அது மாதிரி ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், ஆர்ஃபனேஜஸ், எங்களை போய் தனித்தனியா போய் மீட் பண்ற அந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரி இதெல்லாம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். இந்த 500 யூத் இருக்கிறாங்களே, இந்த குரூப் என்னுடைய இதய பாரத்தை புரிந்து கொள்ளுகிற குரூப். இவர்கள் எனக்காக என்னுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற குரூப். சும்மா வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போற குரூப் கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க வெளியே போகணும், கண்டிப்பா வெளியே போகணும் அப்படின்றது நீங்க மறந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை நீங்க அப்படியே மனசுல நினைச்சுக்கிடுங்க. ஆண்டவர் ரத்தம் சிந்தி எனக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த ஆத்மாவுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ரோட்ல இந்த பிச்சை கேட்கிற அந்த ஆத்மாவுக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ப்ராஸ்டியூஷன்ல இருக்கிற அந்த சிஸ்டருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ரோட்ல தூங்கிட்டு இருக்கிற ஸ்லம்ல இருக்கிறவங்களுக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். காஷ்மீர்ல இருக்கிற அந்த நபருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அந்த நபருக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சிரியால இருக்கிற அந்த நபர்களுக்காகவும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உக்ரைன்ல இருக்கிற நபர்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, anything, anytime, anywhere for Jesus Christ. ஆண்டவரே, நீங்க எங்க நான் அனுப்பினாலும் நான் ரெடி ராஜா. நீ எது செய்யச்சுனாலும் நான் செய்யறதுக்கு ரெடி. That's a basic commitment. Hallelujah. ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்தட்டும், நம்மளையும் எடுத்து பயன்படுத்தட்டும். நம் மூலமாக ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நம்மை கொண்டு எழுப்பட்டும். பிரியமான தேவனுடைய ஜனமே, 5வதாக கடைசியாக இந்த சுவிசேஷ பணி ஏன் நாம் தீவிரமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் ஓன் ரிவார்ட்ஸ். ஏனெனில் இப்பணிக்கு பரலோக பலன் உண்டு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். அப்படின்னா அதோட ஆப்போசிட் என்ன? முட்டாள்கள் ஆத்தும ஆதாயம் செய்யவே மாட்டாங்க. இம்மைக்காக மட்டும்தான் வாழ்வாங்க, இம்மைக்காக மட்டும்தான். இன்னைக்கு என்ன எனக்கு வேணும்? ஏன் செழிப்பின் உபதேசம், அவங்களுக்குன்னு பிசாசு செழிப்பின் உபதேசத்தை வச்சுட்டான் பாருங்க. பாவத்தின் அகோரத்தை குறைத்து நரகத்தினுடைய போதனைகளை குறைக்கிறதுக்கு மிதமிஞ்சிய கிருபைக்காரல்ல வைச்சிட்டான். இங்க ஆத்தும ஆதாயம் செய்யாம இம்மைக்காகவே இந்த உலகத்துக்காக மட்டும் வாழ்றதற்கு செழிப்பின் உபதேசத்தை கொடுத்துட்டான் பாருங்க. இந்த 2 உபதேசம் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த செழிப்பின் உபதேசமும் இந்த மிதமிஞ்சிய கிருபையின் உபதேசம், இது 2ம் பிசாசு எதுக்கு கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னா, சுவிசேஷ வேகத்தையும் தாகத்தையும் குறைக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறான். தேவனுடைய ஜனமே, நீ தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு வசனத்தை உன் வாயிலை தரித்து கொண்டு நீ ஆண்டவருடைய வல்லமையில நீ போதி, எல்லாம் அங்கே உடைந்து போகும். உனக்கு முன்பதா இருக்கிற மலைகள்லாம் தவிடு போடி ஆயிரும், பீஸ் பீஸ் ஆயிரும். எருபாபேலே, முத்திரை மோதிரம், நீ என்னுடைய முத்திரை மோதிரம் சொல்லி ஆண்டவர் சொல்ற. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவனா, ஞானம் உள்ளவன். அது மாத்திரம் இல்ல, தானியேல் 12:3 நீங்க பாருங்க. ஞானவான்கள் ஆகிய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்களா. ஷைன் லைக் ஸ்டார்ஸ். அநேகர் நீதிக்கு உட்படுத்துறவர்கள் அவங்க பிரகாசிப்பாங்க பரலோகத்துல, நித்தியத்துல.
இருப்பாங்க. நிறைய பேர் நான் நிதிக்குள்ள நடத்தணுமே ஆண்டவரே, நிறைய பேர் நான் எனக்கு ஆத்ம ஆதாயம் பண்றதுக்கு எனக்கு நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் நான் கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இது மாத்திரமல்ல, கடைசியாக வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் சொல்ற, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அவனவனுடைய கிரியைகளின்படி நம்ம என்ன கிரியை செய்கிறோம்? நித்தியத்திற்காக கிரியை நடப்பிக்கிறோமா? நித்தியத்துக்காக கிரியை நடப்பிக்கிறோம். அதாவது சாக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம், சூழ்நிலை சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். எப்படியாச்சும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் ஆண்டவரே. என் வாழ்நாட்கள் எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நாம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். விசேஷமாக இந்த கூடுகை குறித்து நான் சொல்லி நம்ம ஜபித்த பிறகு அதுக்கப்புறம் சின்ன இந்த கூடுகை பத்தி நான் நிறைய சொல்ல போறேன். 5th காஸ்பல்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்கிறோம். அருமையான ஒரு பேர் பாத்தீங்களா, 5வது சுவிசேஷம். என்ன சார் இது 5வது சுவிசேஷம்? பைபிள்ல 4 சுவிசேஷங்கள் இருக்கு, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இவர்கள் எல்லாம் ஆண்டவரை அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்தவர்கள், பக்கத்தில் நின்று பார்த்தாங்க. அது மாத்திரமல்ல, அவள் ஆண்டவரை பத்தி எழுதுனாங்க. 5வது சுவிசேஷம்னா என்ன அப்படின்னா வேற யாரும் இல்ல, அது நீங்க தான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு சுவிசேஷமாக மாத்துங்க. என்ன ஒரு மகிமை. ஹல்லேலூயா. இதற்காகவே ஒரு மீட்டிங்கா எப்படி இருக்குது பாருங்களேன். உண்மையிலே அதுல ஆண்டவர் தான் கிரியை செய்யணும். நம்ம அதுக்காக ஜெபிக்க போகணும். மீட்டிங் மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஆண்டவரே, என்னை ஒரு 5வது சுவிசேஷமாக இந்த தேசத்துல என்னை மாற்றும் ஆண்டவரே. எஞ்சி இருக்கிற நாட்கள் எல்லாம் உமக்காக நான் வைராக்கியமாய் செயல்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபத்தை தொடர்ந்து யாரும் தயவுசெய்து எக்ஸிட் ஆக வேண்டாம். இந்த மீட்டிங்கை குறித்து நான் சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான கொடுகை இது. அதனால முதல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்னை ஒரு 5வது காஸ்பலா நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தியாலஜிக்கலாலாம் யாரும் தயவுசெய்து சரியா தவறாலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே, சுவிசேஷ கிறிஸ்தவனாய் நான் மாறணும். I want to be turned as an evangelistic Christian. சுவிசேஷமே எனது ஆண்டவரே மூச்சாக இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தான் என் பேச்சாக இருக்கணும். ஆண்டவரே, உமக்காக சுவிசேஷத்திற்காக வைராக்கியம் கொள்ளுகிற ஒரு நபராய் என்னை நீர் மாற்றும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல பற்றி எரிகிற ஒரு விளக்காக நீர் மாற்றும் சொல்லி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எல்லா என்னிடத்துல இருக்கிற கட்டுகள், நான் பிரகாசிக்க முடியாதபடிக்கு என்னை கட்டி போட்டு வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. இச்சையின் வலைகள்ல சிக்கொண்டு இருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஆண்டவரே, சுவிசேஷத்தின் அக்கினி கடந்து வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய அக்கினி பற்றி பிடிப்பதாக. வைராக்கியமான நபர்களை எழுப்புவீராக. எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுவதாக. தவறான தவறான முன்னுரிமைகள், ராங் பிரையாரிட்டிஸ் உள்ள நபர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் எல்லாம் நீர் மாற்றி அமைப்பீராக ராஜா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண ஆசையில ஆண்டவரே சூழ்நிலையில் நிமித்தமாக சிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே நபர்களை நீர் விடுவிப்பீராக. சித்தத்துக்கு நேராக நீர் திருப்புவீராக. உம்முடைய சித்தத்திலிருந்து வழி விலகி போயிருக்கிறவர்களின் மறுபடியும் நீர் இழுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே சில நபர்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக அவள் அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றுமையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களையும் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீர் மாற்றுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஒருவேளை பெரிய டார்கெட்டா இருக்கலாம், அவரை போல நம்ம ஆக முடியுமான்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் வரி, பட் pray to Lord. ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க ராஜா அப்படின்னு சொல்லுங்க. அப்பா, என்னை நீர் மாற்றுங்க. என்னுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாமே என்னுடைய அன்பா இருக்கட்டும். என்னுடைய நோக்கம் எல்லாமே காஸ்பலா இருக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே பேஷனை நீர் கொடுங்க ராஜா. பேஷன் நீர் கொடுங்கப்பான்னு சொல்லி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க ராஜா.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ இந்த மீட்டிங் குறித்து நெக்ஸ்ட் 10 minutes நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஐ வாண்ட் யூ டு லிசன் வெரி கேர்ஃபுல்லி. மிகவும் ஜாக்கிரதையா நீங்கள் கேட்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு அப்படின்னு சொன்னா, the meeting is a part of strategy to raise 500 young people for the kingdom of God. So இந்த 500 youth தரிசனம் ஆண்டவர் ஒன்று கொடுத்தார். அந்த தரிசனத்தின்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அனுப்பணும். நிறைய பேர் நீங்க ரெஜிஸ்டர் எல்லாருமே பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர்களுக்கு மாத்திரம்தான் இது அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. பார்ட்டிசிபென்ட் ஷுட் பி ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் வித் ஒய்ஆர்பி மெயின் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு உங்களுக்கு மாத்திரம்தான். அதனால எப்படி நம்ம மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா, கிளஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா இருந்தாதான் கிளஸ்டர் மெம்பரா இருக்க முடியும். நம்மளுக்கு ஆண்டோட கிருபையினால சுமார் ஒரு 40-42 வரைக்கும் நம்ம ஃபார்ம் பண்ணோம். ஒரு எஃபெக்டிவா ஒரு 30 ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. ஸோ கிளஸ்டர் மெம்பர்ஸ் நீங்க கண்டிப்பாக நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து நீங்க முயற்சி செய்யணும். அது மாத்திரம் இல்ல, மென்டர்ஸ் அண்ட் கிளஸ்டர் லீடர்ஸ் கைண்ட்லி மேக் ஷூர் தட் ஆல் த கிளஸ்டர் மெம்பர்ஸ் கெட்ஸ் ரெஜிஸ்டர்ட். ஸோ டேட் வந்து உங்களுக்கு August 19, 2021. சரியா? August 19, 2021. August 19 வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ பிரைவேட் கம்பெனிக்காரங்க அப்படின்னு தெரியல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு தெரியல. அண்ட் சாட்டர்டே சம் ஆஃப் தம் வில் ஹாவ் அ ஹாலிடே. ஸோ இதை நீங்கள் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. வி வுட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்கள் லீவை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிடணும். there's no other option. 3 நாள் லீவ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். பட் வி ஹாவ் லிமிட்டட் ஆப்ஷன். நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால ஆண்டுடைய சித்தமானால் இந்த நாட்களில் நம்ம கூட இருக்கிறோம். இப்போவே இருந்து லீவை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறவங்க, ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து ஸ்கூல், காலேஜ் யாராக இருந்தாலும் நீங்க யூ ஹாவ் டு ரீஓரியன்ட் யுவர் ஷெட்யூல்ன்றதை மறந்துடாதீங்க. முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, there is no random mobilization. இந்த ஃபிளையர்லாம் போட்ட உடனே நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க. சரியா? அவங்க குழம்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம இந்த ஏற்கனவே இந்த சிஸ்டத்துல இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து மொபிலைஸ் பண்றோம், மோட்டிவேட் பண்றோம். ஏன் அப்படின்னா, நம்ம கிளஸ்டர் குரூப்ஸ்ல ரெகுலரா அட்டென்ட் பண்ணாதான் அந்த ஃபார்மேஷனுக்குள்ள வர முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த மோல்டுக்குள்ள நம்ம வர முடியும். அதற்காகவே ஒரு ஆப் ஆண்டவர் டிசைன் பண்ண உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சுத்தமான அந்த மீட்டிங்ல அது டெடிகேட் பண்ணப்படும். இந்த ஆப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 42 லெசன்ஸ் ஒரு புதுசா கமிட் பண்ணி வர்ற ஒரு நபரை ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த கிளஸ்டரை வந்து எடுக்கிறதுக்கு அது ரொம்ப, அந்த ஆப் மட்டும் இருந்தா போதும், அவங்க அந்த குரூப் வந்து மீட் பண்ணி போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால ரேண்டம் ஃபார்வர்டு தயவு செய்து நீங்க பண்ணிடாதீங்க. சரியா? நான் முதல்ல சொன்னது போல இந்த மந்த் ஆஃப் August 19, 2021 நம்மளுக்கு மீட்டிங் வந்து ஃப்ரைடே மார்னிங் 8 AM டு சண்டே 12 o'clock நம்மளுக்கு முடிந்துரும். ஸோ எங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அது பெத்தானி மெடிக்கல் சென்டர், டஸ்கர் வுட்ஸ், ஆனைக்கட்டி. சரி, ஆனைக்கட்டின்றது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கோயம்புத்தூர் வரைக்கும் வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து லோக்கல் டிராவல் நாங்கள் மைக்ரோ லெவல்ல ரிஜிஸ்டர் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி உங்கள் டைம் அண்ட் அரைவல் நாங்கள் ஸ்டடி பண்ணி அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இல்லைன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் வர்றது வந்து உங்களுடைய பொறுப்பு அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஸோ அரைவல் வந்து மீட்டிங் மார்னிங் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இன்கேஸ் உங்களோட அரைவல் வந்து ஒரு நாள் முன்னாடி ஈவினிங் வந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா we can arrange. அதில் வந்து ஸோ 18th ஈவினிங் கூட நீங்கள் வரலாம். பட் நம்ம நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கோம், நம்ம கால் பண்ணுவோம் நாங்கள். ஓகே? ஸோ பிஃபோர் தட் இப்போ நம்ம வந்து மீட்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் 8 AM பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன். மீட்டிங் எண்ட்ஸ் வித் 21ஆம் தேதி 12 o'clock போட்டுருந்துச்சு. லஞ்சோட முடிக்கணும், 12:30 லஞ்சோட முடியுது. ஸோ லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வில் பி அரேஞ்ச் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு ஆனைக்கட்டி. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஆனைக்கட்டி வரைக்கும். ஸோ ஆனைக்கட்டினா என்ன பிரதர், எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு கூட நான் கூட யோசித்தேன். பட் ரொம்ப நல்லா சென்டர். ஸோ சில பிக்சர்ஸ், ஸோ இது நல்ல ஒரு பிக்சரிஸ்டிக்கானது. அவனோட சமூகத்துல நம்ம இருக்கிறதுக்கு அந்த மாடியில தான் அந்த ப்ரேயர் ஹால். ஸோ ஒரு நம்மளுக்கு வந்து இப்போ ரிஜிஸ்டர்ட் நம்ம கிளஸ்டர் குரூப்ஸ் ஆக்டிவா பார்ட்டிசிபென்ட்ஸ் எங்களோட அசம்ஷன் வந்து 250 தான்.
சரியா? அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். இப்போ ரெகுலரா வர்றவங்க கிளஸ்டர்ஸ்ல இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா 120 தான் வர்றாங்க. பட் அதுலயுமே வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம சில பேர் நம்ம உற்சாகப்படுத்தி கூப்பிட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் 215 வச்சிருக்கிறோம். 500ன்ற தரிசனம் இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது வருஷம் நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கிறார். ஸோ இது வந்து இந்த மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ் மாதிரியே இருக்கும். இதுக்கு நீங்க இயர்லி ஒன்ஸ் தான். அதனால இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம இன்வால்வ்டா இருக்கணும். இயர்லி ஒன்ஸ் இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து இப்ப இங்க இருந்து 500 யூத்ல இருந்து போன அந்த மிஷனரிஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து நம்ம மேக்ஸிமம் டிஏ கொடுத்து கூட்டுருவோம். எல்லாரோட டெஸ்டிமனிஸ், அவங்க எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் நம்ம அவங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு இது நல்ல ஒரு டைமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸ்டே பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம், ரொம்ப நல்லாவே ஸ்டே இருக்குது. ஸோ இன்னும் வாட் வில் யூ கெட் ஃப்ரம் திஸ் ப்ரோக்ராம்ஸ்? இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நீங்க எஸ்பெஷலி 500 யூத்ல இருக்கிறவங்க கண்டிப்பா வரணும்னு நான் ஏன் விரும்புறேன் அப்படின்னா, இந்த 500 வாலிப தரிசனத்தை குறித்து இன்னும் அதிகமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா இப்ப நாங்களே புரிந்து கொள்றதுக்கு இது ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இதை எப்படி செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்றது. ஆண்டவர் இப்போதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட் பண்றதுக்கு உதவி செய்திருக்கிறார். கிளஸ்டர் குரூப்ஸ்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஆப் ஒன்று கொடுக்குறார். ரொம்ப அருமையா இந்த 1 இயர்ல ரெகுலரா இந்த 42 லெசன்ஸ்ல வந்து அவங்க செயல்படணும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க வந்து ஃபீல்டு விசிட் போகணும், லோக்கல் மினிஸ்ட்ரிக்கு போகணும், ஷேப் அனாலிசிஸ்ன்ற ஒரு அழைப்பை குறித்ததான தெளிவு அதை அவங்க செய்யணும், ஆவியானுடைய வரங்களை குறித்ததான தெளிவு, இது எல்லாத்தையும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் குறித்து அங்கே நம்ம அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம புது கிளஸ்டர்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ நிறைய பேர் ரெகுலரா லாஸ்ட் டைம் வந்தவங்க வந்து உங்களுக்குன்னு புது கிளஸ்டர்ஸ் வந்து அலாட் பண்ணப்படும். ஸோ அதுல இருந்து தான் மென்டர்ஷிப் வந்து அப்படியே உருவாகும். அதனால தயவு செய்து நீங்க இதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன், என்னோட சித்தமானால். அது மாத்திரமல்ல, சில பிஓஎம் சீனியர் மிஷனரிஸ், ரிட்டையர்ட் மிஷனரிஸ் வந்து கூப்பிட்டு இருக்கிறோம். அவங்ககிட்ட இருந்து அவங்க லைஃப் டெஸ்டிமனி எப்படி இருந்துச்சு வித் போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு வச்சிருக்கிறேன். ஸோ எப்படி அவங்க லைஃப் டெஸ்டிமனி, அவங்க வாழ்ந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டு இன்ஸ்பயர் ஆக போறோம். அது போக ஆவிக்குரிய யுத்தம், ஆத்ம பாரத்தை குறித்ததான செய்திகள் ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அது மாத்திரமல்ல, இந்த இதுல வந்து 2 முக்கியமான ஆக்டிவிட்டி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா, இப்போ உள்ள நெக்ஸ்ட் தலைமுறை என்ன அப்படின்னா, புக் ரீடிங் கம்மியாகுது, நோட்ஸ் டேக்கிங் கம்மியாகுது, ஸ்கிரிப்சர் மெமரைசேஷன் கம்மியாகுது, மனப்பாட வசனம் சின்ன பிள்ளைங்க சொல்லுவாங்க, பட் யூத் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த 500 யூத் அப்படி கிடையாது அப்படின்றதுல வந்து ஆண்டவர் ரொம்ப உறுதியா இருக்கிறார். ஸோ இந்த ஒரு காரியங்களை வந்து நம்ம இங்க சொல்லி கொடுக்க போறோம். அதே மாதிரி நான் சொன்னது போல இங்க இருந்து போன மிஷனரிஸோட டெஸ்டிமனிஸ் எல்லாம் நம்ம கேட்போம். ஆவியானுடைய வரங்களை குறித்து, அந்த அழைப்பை குறித்து சில தெளிவுகள் நம்ம கேட்க இருக்கிறோம். அதே மாதிரி இந்த வருஷத்துல நம்ம எப்பப்பெல்லாம் எப்படி நம்ம லோக்கல் மினிஸ்ட்ரி பண்ண போறோம், லோக்கல் மினிஸ்ட்ரி எப்படிலாம் பண்ண போறோம், நீங்க டீமா சேர்ந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டீமா சேர்ந்து எப்படி நீங்க பண்ண முடியும், எப்படி வருஷத்துல எந்த மாசத்துல நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு மிஷன் ட்ரிப் நான் உங்களுக்கு கூட்டு போக முடியும், இது எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சொல்றதுக்காக தான் நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ இது எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, இன்னையில இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஓபன் பண்றோம். ஸோ இதுக்குன்னு தனி ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ ஒய்ஆர்பிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, பட் இந்த மீட்டிங்க்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், சிம்பிளிஃபைடான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன வரும் அப்படின்னா, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், RP001 RD08 இந்த மாதிரி இருக்கும் உங்க நம்பர். ஏற்கனவே சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், சில பேர் நம்ம மறந்து போயிருப்போம். அந்த லிஸ்ட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள பழைய லிஸ்ட் போடுவாங்க, புது லிஸ்ட்டும் ஒரு 2-3 நாள்ல போட்டுருவாங்க. அதாவது லேட்டஸ்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்காது, அவங்களுக்கும் நம்ம கொடுத்துருவோம். இன்கேஸ் உங்களுக்கு ஹெல்ப்னா நீங்க தயவு செய்து கால் பண்ணலாம், இந்த ஃபிளையர்ல இருக்கிற நம்பரை நீங்க கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த நம்பர், இது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றத நீங்க மறந்து போகக்கூடாது. வி ஹாவ் டு என்டர் அஸ் அ பேர் உங்கள்கிட்ட. இப்போ டிஜேசன், இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அது இருக்குது, அதுக்கு பேர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒய்ஆர்பி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதுல தான் அந்த RD01 உங்க நம்பர், அந்த PDF நாங்கள் போடுவோம், உங்க குரூப்ல எல்லாம் போடுவோம். போட்டு பார்த்து நீங்க வந்து தாராளமா ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த சேம் டைம்
இப்ப என்ன ஒரு சிக்கல்னு கிடையாது. ஒரு சின்ன காரியம் என்ன அப்படின்னா, சில பேர் ஃபேமிலியா வரணும்னு நினைக்கிறீங்க. ஃபேமிலியா வந்தா சில பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க. அதனால பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணாம ஹஸ்பண்ட் மட்டும் பண்ணியிருக்கிறாரு, இல்லைன்னா ஒய்ஃப் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாப்ல. பட் ஆனா நாங்க ஃபேமிலியா வர்றோம்னா, நீங்க யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்க நம்பர்ல நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஏன்னா எல்லாரோட ரிஜிஸ்ட்ரேஷனும் வேணும். பிள்ளைங்க சின்ன குழந்தைய கூட இருந்தாலும் அவங்களோட என்ட்ரியும் வேணும். அதுல ஏஜ் ஒன்று இருக்கும், வயசு ஒன்று இருக்கும். அதை நீங்க போட்டுருங்க. ஏன்னா நம்ம சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றதுக்கும் ஃபுட் கவுண்ட்டுக்கும் முதல்ல இது பண்ணிடுவோம். இது வந்து ரேண்டம் ப்ரோக்ராம் கிடையாது. அதனால நம்மளுக்கு எக்ஸாக்ட் கவுண்ட் தான் நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகும். ரேண்டம் கவுண்ட் வந்து 2வது நாள் இது பண்ண அப்படி கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ வர்ற எல்லாரும் 3 நாள் கண்டிப்பா இருக்கணும். சண்டே ஒரு பெரிய இது. உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, தேவைப்பட்ட நான் பேசுறேன், நீங்க பாஸ்டர் எங்களை புரிஞ்சுக்கொள்ள மாட்டார் பிரதர் அப்படின்னு சொல்றவங்க, அவங்க தேவைப்பட்டா கண்டிப்பா நாங்க பேசி நீங்க பேசி பாருங்க. வருஷத்துல ஒரு தடவை தான் அந்த சண்டே என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்றது. ஸோ இது என்ன நிறைய மிஷனரிஸ் நார்த்ல இருந்து வர்றாங்க நம்மளுக்காக. ஸோ நம்ம we have to give time அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சின்னவங்களாலும் பெரியவங்களாலும் எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒருவேளை ஒய்ஆர்பி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாட்டியும் ஒருத்தர்கிட்ட நம்பர் இருந்தா போதும். அந்த ஒரு நம்பரை வச்சு உங்க பிள்ளைங்களுக்கும் சேர்த்து நீங்க பண்ணிடலாம். ஃபைனலி எல்லாம் பண்ண பிறகு we will be calling. சரியா, நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டே வந்து என்ன போட்டிருக்கிறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டே வந்து 20th போட்டிருக்கிறோம். 20th ஜூலை தான் லாஸ்ட் டே ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ எவ்வளவு பேர் ஆண்டவர் தர்றாரோ அது வரைக்கும் அவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி we prayerfully have decided. சரியா, ஸோ அதனால நம்ம எப்படியாச்சும் நிறைய பேர் மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நீங்க எல்லாரும் வரணும். உங்க கிளஸ்டர் குரூப்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க மொபிலைஸ் பண்ணுங்க. மென்டர்ஸ் அண்ட் கிளஸ்டர் லீட்ஸ் தனித்தனியா நீங்க ஃபோன் பண்ணி நீங்க பாருங்க. வரல, அவங்க வர இஷ்டம் இல்லை அப்படின்னா, அவங்க ரொம்ப கிளஸ்டர் குரூப்ஸ்க்குமே ஒரு வருஷம் ஃபுல்லாவே வரல அப்படின்னா, இந்த ஒய்ஆர்பி ப்ரோக்ராம் உங்களுக்கு தரிசனம் இல்லைன்னா உங்க பேரை எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையும் கேட்டுக்கிட்டுங்க. ஏன்னா சும்மா நம்ம பேரை வைக்கிறதுல தேர் இஸ் நோ மீனிங். ஸோ ஐ திங்க் நான் சஃபிஷியன்டான சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ரிஜிஸ்டர் பண்ண பிறகு லாஸ்ட் டே முடிந்த பிறகு வில் கால். எல்லாருக்கும் வந்து மொபைல் வரும், மொபைல்ல கால் வரும். அதை தொடர்ந்து வந்து ஒரு லெட்டரும் நாங்க வந்து வாட்ஸ்அப்லயோ இதுலயோ நம்ம அனுப்புவோம். ஸோ நம்ம இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்த ஐ திங்க் இந்த யூஆர்எல் வந்து பிரதர் போட்டிருக்கிறாங்க சாட்ல, குரூப்லயும் நம்ம கடந்து வரும். சின்ன ஒரு ஜாம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, உடைய திருக்குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற திருநாமத்தில் கிடைத்த கிருபையினாலே இந்த சாயங்காலையில் உடைய திருக்குமத்தில் நினைக்கிறோம். உடைய சத்தியத்தை கேட்க கிருபைகளுக்கு நன்றி. உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிற 500 நபர்களை உருவாக்குகின்ற இந்த கூட்டத்தினுடைய தொடர் காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதுக்கான நன்றியோடு துதிக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் நடத்த போகிற அந்த கூடுகையும் கூட்டு ஜெபிக்கிறோம். அதில் பேச போகிற ஒவ்வொரு நபர்களும் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். அதனுடைய வருகை தாமதிக்குமேனால் இந்திய தேசத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ராஜ்யத்தின் பணிகளுக்காக தங்களை அர்ப்பணித்து உங்களுடைய ஊழியத்துக்காக தொடர்ந்து கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறோம். தயார்படுத்துகின்ற நபர்களையும் தயாராகின்ற நபர்களையும் அதனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தாவினுடைய வல்லமையால நிரப்பி எல்லா சூழலிலும் உமக்காக பவுலை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்த யோவான் ஸ்நானகனை போல விளங்குகின்ற நபர்களை நீ உருவாக்கி கொடுக்கிறோம். அன்றைக்கு 2000 பேர் வந்தனாலும் கூட எண்ணிக்கையை குறைப்பதற்கு என்னென்ன காரியங்கள் செய்கிறோம் அதையெல்லாம் எங்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய சித்தத்தினுடைய செய்து அதற்காக நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் அவர்களுடைய இணைந்து பணியாற்ற ஒவ்வொரு தம்பிமுறை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும் நாமத்தின் அனைவரும் இணைந்து மகிமைப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் தீர்த்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.